ஆளக்கூடிய வாரியின் தப்பி சுக்கிரி மலைக்கு உத்தர நண்பனாக சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அது விரைவாக வர வேண்டும் என்று சுக்கிரி மணி எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். என்ன விஷயம் என்று தெரியவில்லையே. நண்பா சுக்கிரிவா, மன்னர் ஏன் மனைவி உரிமையோ மகாராணி நீயோ அமைச்சர். ஆமா, சிறப்போட என்ன பொருத்தம் பார்த்தாயா நண்பா சுக்கிரிவா? இந்த நாட்டுக்கு மன்னராகி விட்டாய். இந்த விஷயத்தை உன் மனைவியிடம் தெரிவித்து விட்டு வா. நாட்டு மக்களின் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். வீரத்தை பற்றி அறியாத ஒரு கொடி அரக்கன் மாயாவி என்று சொல்லக்கூடியவன் ஏன் அண்ணனத்திலே சமரிக்கு வந்திருக்கின்றான். அப்படி வருகின்ற நேரத்திலே இந்த இடம் போதாது, அது வடக்கே திரு பிளாதரவத்திற்கு வா, நாம் இருவரும் சமர் செய்யலாம் என்று ஏன் அண்ணனத்திலே வாக்குவாதம் மறுத்து விட்டு சென்றிருக்கிறான். ஆயினால் நான் காவலுக்கு செல்ல போகிறேன். இதோ பாருங்களத்தான், உங்கள் அண்ணனத்தில் சமர் செய்ய வந்திருக்கிறானா? உண்மை. மடியன் யாரா இருக்கும் அவன்? இதோ பாருங்கள், அவனுக்கு முன்பதாக, உங்கள் அண்ணாவுக்கு முன்பதாக நீங்கள் போக கூடாதா சமருக்கு? அப்படி கிடையாது. நான் சென்றிருப்பேன், அவனை கொன்றிருப்பேன், வென்றிருப்பேன். இருந்தபடிலும் சமருக்கு அழைத்தது யார்? ஏன் அண்ணனை. ஏன் அண்ணனுடைய வீரத்தை பற்றி அவன் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா? ஆகினால் தான் நான் காவலுக்கு செல்கிறேன். இதோ பாருங்க, இந்த நாட்கள் வரை திருமணம் நடந்த நாட்களாக உங்களை நான் பார்த்து கொண்டுதான் வருகிறேன். உங்கள் அண்ணன் வார்த்தைக்கு நீங்களும் மறுப்பு சொன்னது கிடையாது, நானும் மறுப்பு சொல்ல போவது கிடையாது. பொறுப்பிடுங்கள், அண்ணனுக்கு காவலாக நிச்சயம் இருந்து விட்டு வாருங்கள். நீ அரண்மனையில் சர்வஜாக இருக்க வேண்டும். புறப்படி. மனைவி உரிமையத்தில் வெற்றி பெற்று காவலுக்கு செல்ல வேண்டுமானால் நான் தனித்து எப்படி செல்வது? இருக்கின்றான், ஏன் ஒற்ற நண்பன் இருக்கின்றான், ஆஞ்சநேயன். ஆஞ்சநேயனை உடன் அழைத்து சென்றால் எனக்கு சாதகமாக இருக்கும். ஆஞ்சநேயா, ஆளக்கூடிய வாரியின் தப்பி சுக்கிரி மலைக்கு உத்தர நண்பனாக சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அது விரைவாக வர வேண்டும் என்று சுக்கிரி மணி எனக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். என்ன விஷயம் என்று தெரியவில்லையே. நண்பா சுக்கிரிவா, அது விரைவாக அழைத்ததா கேள்வி. அழைத்த காரணம் என்ன விஷயம் என்று சொல்லக்கூடிய அரக்கிலாக மற்றவன் ஏன் அண்ணன் வாலிடத்திலே சமருக்கு வந்திருக்க. சமருக்கு வந்தானா? ஆமா. அப்படி இந்த இடம் போதாது சமர் செய்வதற்கு அது தெரிய வடக்கே உள்ள பிராதரத்திற்கு வர வேண்டும். நான் இருவரும் சமர் செய்ய வேண்டும் என்று வாக்குவாதம் மறுத்து விட்டு சென்றிருக்கின்றான். உனது அண்ணனிடத்திலே மாயாவி அண்ணன் சமருக்கு வந்தான். ஆமா. ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் உன் அண்ணன் அந்த மாயாவியை கொண்டு தூள் தூள் ஆக்கியிருப்பேன். இந்த வயதிலும்
ஏன் அண்ணன் சபரிக்கு செல்கின்றார் அந்த வழியில் வருவதாக இருந்தாலும் போவதாக இருந்தாலும் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. வடக்கே உள்ள பிளேதுவாரத்திற்கு சமருக்கு அழைத்திருக்கிறார். பிளேதுவாரத்திற்கு காவலாக நாம் இருவரும் இருக்க வேண்டும். அவ்வளவுதானே? புறப்படு. இப்போது பிளேதுவாரத்திற்கு காவலாக நாம் இருவரும் பார்த்தாயா? பிளேதுவாரத்திற்கு காவலாக இருக்கிறோம். உனது அண்ணனோ சென்று சமருக்கு பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. ஆமா, ஆனால் இதுவரை என் அண்ணன் வரவில்லை. அந்த மாயாவியை கொண்டு விட்டாரா? வாலியானவர் வெளியே வரவில்லையே. என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. நண்பா சுக்ரீவா, பார்த்தாயா? பிளேதுவாரத்தின் உள்ளே மாயாவின் குரல் மட்டும்தான் கேட்கிறது. உனது அண்ணன் வாலியின் குரல் கேட்கவில்லையே. ஒருவேளை மாயாவியானவர் உங்கள் அண்ணனை கொண்டு விட்டாரா? வயதில் முதிர்ந்த ஜாம்புவேந்தர் பேசுகிறேன் அப்பா. ஜாம்புவேந்தரா? படைக்க உள்ள பிளதுவாரத்திற்கு சமருக்கு சென்றார் வாலியும் மாயாவியும். ஆமாம், வாலிக்காக தான் இவ்வளவு உதிரமாக நிற்கும். வாயற்படிலே உதிரமானது குபில் 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 என்று வருகிறது. ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது யாருடைய உதிரம் என்று உங்களுக்கு தெரியவில்லை? தெரியவில்லையே. அந்த வாலியுடைய உதிரம் தான் அப்பா. அப்படி என்றால் வாலியானவரை அந்த மாயாவி கொன்று விட்டான் அப்பா. ஆகையால் சுக்ரீவா, அண்ணனை நினைத்து மன வருத்தப்படாது. அரசாங்கத்தில் இவ்வளவு நேரம் தான் மணிமுடி இல்லாமல் மன்னன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஆகையால் நீ இப்பொழுது உன் நாடு சென்று மணிமுடி சூட்டிக் கொண்டு கிஷ்கிந்தைக்கு மன்னனாக மாறிவிடு. மகாராணியாக ருமையை மகாராணியாக அறிவித்துவிடு. பக்கத்தில் இருக்கிறானே ஆஞ்சநேயன், பலம் பொருந்தியவன், அவனுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து விடு. நாட்டிலே சென்று நாட்டு மக்களோடு சேர சிறப்போடு ஆட்சி செய்வாயாக. ராம் ராம் ராம். நண்பா சுக்ரீவா, என் அண்ணனோ இறந்து விட்டார். உனது அண்ணனோ வாலி பெரும் பலசாலி. அப்பேற்பட்ட பலசாலிய மாயாவியானவன் கொண்டு விட்டான் என்றால் பிளேதுவாரத்தை விட்டு வெளியே வந்தால் அந்த மாயாவியானவன் நம்மையும் கொண்டு விடுவான். அதனால் இந்த பிளேதுவாரத்தை கற்களால் முற்களால் மூடி விட வேண்டும். போட்டி அனைத்து முடிவிட்டோம். பிளேதுவாரத்தை மூடிவிட்டோம். இனி மாயாவியானவன் வெளியே வர முடியாது. இப்போது நாட்டிற்கு செல்ல வேண்டும். புறப்படு போகலாம். நண்பா சுக்ரீவா, நாட்டு மக்களை பார்த்தாயா? மன்னர் இல்லாத நாடு சுடுகாட்டிற்கு சமம் என்று சொல்லுவார்கள். மன்னர் இல்லையே என்று ஏக்கத்தால் மக்கள் அனைவரும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜாம்புவேந்தர் உரைத்தது போல் இந்த நாட்டிற்கு மன்னராக உன்னையே நியமிக்கிறோம். அப்படியா? ஆமா. இந்நாட்டுக்கு மன்னனாக நான் திகழ்ந்து விட்டேன். இருந்தாலும் என் நாட்டுக்கு மகாராணி தங்கள் மனைவி. ஆமாம், உரிமை மகாராணி. இருந்த போதிலும் ஏன் உடன் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயா, உனக்கு என்ன கடமை தெரியுமா? உனக்கு அமைச்சர் பதவி கொடுக்கின்றேன். வேண்டாம். ஏன்? பதவி வரும்போதே ஆபத்து வந்துவிடும். எனக்கு அமைச்சர் பதவியே வேண்டாம். ஏன்? உடன் இருப்பவனி ஏன் ஒற்ற நண்பன் ஆகினால் உனக்கு அமைச்சர் பதவி கொடுப்பது மன்னர். ஏன் மனைவி உரிமையோ மகாராணி, நீயோ அமைச்சர். ஆமா, சிறப்போட என்ன பொருத்தம் பார்த்தாயா? நண்பா சுக்ரீவா, இந்த நாட்டுக்கு மன்னராகி விட்டாய். இந்த விஷயத்தை உன் மனைவியிடம் தெரிவித்து விட்டு வா. நாட்டு மக்களின் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆமா, காவலுக்கு தானே போனீங்க? எப்போ போனீங்க? காவலுக்கு சென்றேன். அந்த மாயாவிக்கும் ஏன் அண்ணன் வாழைக்கும் இருவருக்கும் சமர் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் ஏன் அண்ணன் இறந்து விட்டார். ஐயோ மாமா, ஆகினால்
மக்களுடைய நலனை கருதி இந்நாட்டுக்கு மனதாக நான் திகழ்ந்து விட்டேன். நீயோ மகாராணி. உண்மையாகவே மாமா இருந்துட்டாரா? ஆமாம், ஏன் நண்பன் ஆட்சியில் இருக்கிற அல்லவா, அவன் நான் நாட்டின் அமைச்சர். அப்ப நானு நீ மகாராணி. அப்படியா? ஆமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி? அப்படிதான் இந்த நாடு நகரத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம தான் சொந்தம். ஆமா, எல்லாம் நமக்கு தான். அனைத்துமே நமக்குத்தான். அப்படியா? நாம் வைத்ததுதான் சட்டம், நாம் தீட்டியதுதான் திட்டம். ஆகட்டுங்க. ஆமா, என்னங்க? மனதிற்கு எப்படி இருக்கிறது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி? எப்படி தெரியுமா?